வாழ்நாளில் நீங்க எதிர்பார்க்காத ஒரு சில மாற்றங்கள் சிம்மராசி அன்பர்களுக்கு வரும் காலகட்டத்தில் உண்டாக போகுது. அது சாதகமா வருமா இல்ல பாதகமா நடக்குமா, என்ன மாதிரியான விளைவுகள் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படிங்கிற முழுமையான விளக்கங்களையுமே உங்களுக்காக இந்த பதிவில் நாங்க சொல்லியிருக்கோம். இந்த பதிவு சிம்மராசி அன்பர்கள் பயன்பெறும் வகையில் அமையுங்க. அதனால ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பாக்குறவங்களா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சிம்மம் ராசி அப்படின்னு சொன்னாலே இவங்க வந்துட்டு சூரிய பகவானால் ஆளக்கூடிய ஒரு ராசி. சூரிய பகவானை போலதான் இந்த சிம்ம ராசி அன்பர்களுமே தோற்றத்தில் கம்பீரமான நபர்களா இருப்பீங்க. சூரிய பகவான் போலவே தலைமைத்துவம் கொண்ட நபர்களா நீங்க தான் இருப்பீங்க. உங்களுடைய சொல்லும் சரிங்க, செயலும் சரி, பிரகாசிக்கக்கூடிய நபர்களா இருப்பீங்க. எந்த ஒரு கூட்டத்துல இருந்தாலுமே நீங்க உங்களை முன்னிலைப்படுத்திக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரு பலவீனமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா அதுதாங்க உங்களுக்கு வரக்கூடிய கோபம். உங்களோட பேச்சு கோபத்தை கட்டுப்படுத்தினீங்கன்னா உங்களோட உறவுகள் வலுப்பட்டு காணப்படும். இந்த சிம்மராசி அன்பர்கள் தினமுமே சூரிய நமஸ்காரம் செய்து வருவது நீண்ட ஆயுள் ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பரிகாரமா பார்க்கப்படுகிறது. சூரியனின் பரிபூர்ண அருளுமே உங்களுக்கு கிடைக்கும். இந்த சூரிய நமஸ்காரத்தை தினம்தோறும் செஞ்சுட்டு வாங்க. இந்த பதிவு பார்த்துட்டு இருக்க நீங்க ஏற்கனவே சூரிய நமஸ்காரம் பண்றவங்களா இருந்தா அதையுமே கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா இந்த ஒரு விஷயம் உங்களோட வாழ்க்கையில நல்ல ஒரு உடல் ஆரோக்கியத்தை கொடுக்கும், மன தைரியம் அதிகரிக்குமே. சூரிய பகவான் வழிபாடு சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்கும். நவகிரகங்களை இழக்கக்கூடிய சூரிய பகவான அதிபதியா கொண்டவங்க தான் சிம்ம ராசியை சேர்ந்த நீங்க. கால புருஷ தத்துவத்தில் 5வது வரக்கூடியது சிம்ம ராசி. நெருப்பின் குணத்தை கொண்டது இந்த சிம்மம். அது மட்டும் இல்லாம ஆளுமை மற்றும் நிலையான மனநிலை உங்ககிட்ட இருக்கும். இது உங்களோட சிந்தனை மற்றும் செயல்ல நல்லாவே தெரியும். ரொம்பவுமே தைரியமாகவும் உற்சாகத்தோடும் செயல்படக்கூடிய நபர்கள் தான் இந்த சிம்மராசியை சேர்ந்த நீங்க. உங்களோட போட்டியிலும் சரிங்க, பணியிடத்திலையும் சரி, எப்பொழுதுமே நீங்க முதலிடத்துல இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க தான், அதற்காக முயற்சி செய்யக்கூடியவங்க தான் இந்த சிம்மராசியை சேர்ந்தவங்க. உங்களுக்கு இந்த வாரத்தின் கிரக நிலைகளால் வரக்கூடிய சாதகமான பயன்கள் என்ன, பாதகமான பயன்கள் என்ன ஒரு விஷயத்தை நீங்க செஞ்சா நன்மைகளை பெற முடியும் அப்படிங்கறத நாம இப்ப விரிவா பார்க்கலாம். சிம்மம் ராசியை சேர்ந்த உங்களுக்கு வரக்கூடிய காலகட்டத்தில் நன்மைகள் அனைத்தும் அதிகரிக்க நீங்க ஒரு வழிபாடு செய்யறது ரொம்பவுமே நல்லது. அது என்ன அப்படின்னு பார்த்தா திங்கட்கிழமையில சிவபெருமான் வழிபாடு உங்களோட வாழ்க்கையில நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் என்றாலும் ஓம் நமச்சிவாயா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. சிவபெருமானின் அருளால் சிம்மராசி அன்பர்கள் அனைவரும் நலமுடன் வாழ வாழ்த்துக்களையும் எல்லா விஷயங்களுமே நல்லதா நடக்க உங்களுக்காக நாங்க இறைவனிடம் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். உங்களுக்கு இந்த வாரத்தின் கிரக நிலைகளை பொறுத்த வரைக்குமே சிம்மராசி அன்பர்கள் கொஞ்சம் நிதானமான வாரம் அப்படின்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய ராசி அதிபதி சூரிய பகவான் பாக்கியஸ்தானத்துல உச்சம் பெற்றதால் திட்டமிடாது செய்யும் காரியங்கள் கூட வெற்றி உண்டாகும். பூர்வீக சொத்து தொடர்பான பேச்சுவார்த்தைகள் நல்ல ஒரு முடிவிற்கு வரும். பூர்வீக சொத்தில் நல்ல விலைக்கு கேட்டு நல்ல ஒரு ஏற்றம் உண்டாகும். நண்பர்களுக்கும் பங்குதாரர்களுக்கும் தொழில் வளர்ச்சிக்கு கை கொடுத்து உதவக்கூடிய அமைப்பு கிடைக்கும். பேச்சை மூலதனமா கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு நல்ல ஒரு சிறப்பான முன்னேற்றம் வரும். கமிஷன் தொழில் ஈடுபட்டு இருக்கவங்களுக்கு நல்ல தொழில் முன்னேற்றம் வரும். லாபங்களுமே அதிகரிக்கும். புதிய தொழில் ஒப்பந்தங்கள் உங்களை தேடி வரும். வேலையில் உள்ளவங்களுக்கு இடமாற்றம், சம்பள உயர்வு கிடைக்கும். சிலரின் வாழ்க்கை துணைக்கு வேலை மாற்றம் ஏற்படவுமே வாய்ப்பு இருக்கு. உத்தியோகத்தில் பணி நிரந்தரம் கிடைக்கும். உடல் ஆரோக்கியத்துல நீங்க கொஞ்சம் அதிகமா கவனம் செலுத்த வேண்டிய காலகட்டமும் இதுதான். உடல் உஷ்ணம் மற்றும் கண் தொடர்பான பாதிப்புகள் வரலாம். கணவன் மனைவியிடம் சின்ன சின்ன மனவேதங்கள் தோன்றினாலும் ஒற்றுமையை பாதிக்காது. ஆனாலும் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரிச்சு போனா நல்லதா இருக்கும். உங்களுடைய நண்பர்கள் மற்றும் தொழில் கூட்டாளிகளுக்காக நீங்க ஜாமீனும் போடக்கூடாது. அந்த ஒரு விஷயத்துல ரொம்பவுமே நீங்க கவனமா தான் இருக்கணும். தினமும் ஆதித்ய சிறுதயம் கேட்பது ரொம்பவுமே நல்லது. இந்த மாதத்தின் கிரக நிலைகளுமே உங்களுக்கு சிறப்பான முன்னேற்றம் கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கு. ஆனாலும் நீங்க கொஞ்சம் கவனமா இருந்தா இன்னுமே நல்ல முன்னேற்றத்தை பெற முடியும். உங்களுடைய ராசிநாதன் உச்சம் பெற்று சஞ்சாரம் செஞ்சிருக்கிறதுனாலையும் சரிங்க, அஷ்டமதானம் வலுப்பெற்றும் இருக்கு. இந்த கண்டகசனியின் ஆதிக்கம் இப்போ உங்களுக்கு இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்க திட்டமிட்டு செஞ்சா நல்லதா இருக்கும்.
இல்லைன்னா திடீர் மனக்குழப்பங்கள் வரலாம். பல காரியங்கள் பாதியிலே நிற்கலாம். சொந்தங்களும் சொத்துக்களும் பிரச்சனையை கொடுக்கலாம். தொழில் புதிய ஒப்பந்தம் கை நழுவி போகலாம். அதனால எல்லா விஷயத்திலுமே கவனமா இருந்தீங்கன்னா ரொம்பவுமே நல்லது. ஆரோக்கிய தொல்லைகளும் மருத்துவ செலவுகளும் அவ்வப்போது வரலாம். கொஞ்சம் கவனமா செயல்படுங்க. அதுவும் இந்த சனி பயிற்சி சற்று பொறுமையா செயல்படக்கூடிய அமைப்பு உங்களுக்கு உண்டாக்கி கொடுத்திருக்கிறதுனால கவனமாகவும் பொறுமையாகவும் நிதானமா செயல்பட்டாலுமே சிறப்பான முன்னேற்றத்தை சிம்மராசி அன்பர்கள் வரக்கூடிய காலகட்டத்தில் அடைய முடியும். அதே போல அரசரை போல கோலோச்சும் ஆற்றல் மிக்க சூரிய பகவான அதிபதியா கொண்டிருக்கக்கூடிய சிம்மராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் 9ஆம் இடத்துல இருக்கிறார். அடுத்தவங்களோட காரியங்கள்ல தலையிடுவதை நீங்க அறவே கண்டிப்பா நிறுத்தணும். கொடுக்கல் வாங்கல்ல குதர்த்தமா பேசிடாதீங்க. யாருக்காகவும் ஜாமீன் கையெழுத்தும் போட்டுடாதீங்க. உலவுகின்ற நிலவு உங்களுக்கு உத்தேகமான பலனை கொடுக்கும். வெளியூர் பயணங்களுமே உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பை கொடுக்கும். செவ்வாய் 12ஆம் வீட்டில் இருக்கிறார். நில விற்பனையில் பலமா காலூன்றி நிக்க போறீங்க. புதிய வீடு கட்ட பூமி பூஜை கூட போடுவீங்க. புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்கு. புதன் 8ஆம் வீட்டில் இருக்கும் பொழுது விவசாயத்தில் புதிய நுணுக்கத்தை நீங்க பயன்படுத்த போறீங்க. தோப்பு குத்தகையின் மூலமா வருமானங்களும் அதிகரிக்கலாம். குரு 10ஆம் வீட்டில் இருக்கும் பொழுது தொழிலுக்கு இடையூறா சில பிரச்சனைகளும் வரலாம். கூட இருந்து சிலர் வியாபாரத்திற்கு வேட்டு வைக்க நினைப்பாங்க. கவனமா செயல்படுங்க. அதெல்லாமே நீங்க சாமர்த்தியமா தாண்டி வரக்கூடிய அமைப்பும் இருக்கு. சுக்கிரன் 8ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது சகோதரியின் திருமணத்தை சந்தோஷமா நடத்தி வைக்க போறீங்க. மல்லிகை தோட்டம் போல் குடும்பத்துல நல்ல ஒரு மனம் மகிழ்ச்சி வீசும். சனி 7ஆம் வீட்டில் இருக்கும் பொழுது ஊருக்கு உழைக்கின்ற உங்களோட நல்ல மனதிற்கு மரியாதையும் புகழும் வீடு தேடி வரும். ராகு 8ஆம் வீட்டில் இருக்கும் பொழுது பெரிய மனிதர்களின் ஆதரவால் அரசாங்க வேலைகளுமே உங்களுக்கு சுமூகமா நடக்கும். கேது 2ஆம் வீட்டில் இருக்கும் பொழுது பழைய கடன்களை அடைக்கக்கூடிய அமைப்பும் கிடைக்கும். எதிர்பார்த்த இடத்திலிருந்து பண உதவி தக்க சமயத்தில் உங்களை வந்தடையும். சிம்மராசியில் இருக்கக்கூடிய மகம் பூரம் உத்திரம் இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் ஏற்பட்டிருக்கக்கூடிய பலன்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த வாரம் நீங்க எடுக்கும் முயற்சிகளுக்கு வெற்றி உண்டாகும். உடல் ஆரோக்கியம் சிறப்பா முன்னேற்றத்தை கொடுக்கும். மற்றவங்க கிட்ட இருந்து வந்த விரோதம் மறைந்து நட்பு ஏற்படும். வீண் செலவுகள் குறைவதற்கான வாய்ப்பு இருக்கு. தொழில் வியாபாரத்தில் இருந்த மந்த நிலை மாறி வேகம் பிடிக்கும். வியாபாரம் தொடர்பான முயற்சிகள் உங்களுக்கு சாதகமான பலனை கொடுக்கும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு புத்தி சாதுரியம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. பொருளாதார நிலை உயர்ந்து காணப்படும். பணி உயர்வு சம்பந்தமான தேர்வுகள்ல தேர்ச்சியும் கிடைக்கும். மேலிடத்தின் கனிவான பார்வை உங்கள் மீது விழும். குடும்பத்தில் இருந்த சிக்கல்கள் தீரும். திருமண முயற்சிகள் கைகூடும். வாழ்க்கை துணையால் பண வரத்து அதிகரிக்கும். உறவினர்களுடன் இருந்து வந்த மன வருத்தம் நீங்கும். குடும்பத்துல பொன்னான தருணங்கள் வரும். பெண்களுக்கு மற்றவங்க கிட்ட இருந்த மன வருத்தம் நீங்கி நட்பு உண்டாகும். கலைத்துறையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு வெளியூர் பயணம் அதன் மூலம் அலைச்சலும் வரலாம். அரசியல்வாதிகள் அடுத்தவருக்கு உதவி செய்யும் பொழுது ஆலோசனை செஞ்சுட்டு செயல்படுத்துறது நல்லது. மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான பயணம் வரும். திறமை வெளிப்படும். சாமர்த்தியமான போக்கு உண்டாகும். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரம் மற்றவங்க கிட்ட ஒப்படைத்த வேலையை பொறுப்போடு செஞ்சு முடிச்சு காட்ட போறீங்க. தேவையற்ற மன சஞ்சலம் ஏற்பட்டு நீங்கும். மற்றவங்க கிட்ட அனுசரிச்சு செல்வதன் மூலம் வீண் பிரச்சனைகள் வராம நீங்க தடுக்கலாம். சிறிய விஷயத்துக்காக கூட கோபம் வரலாம். கட்டுப்படுத்துவது நன்மையை தரும். திடீர் பணவரவு உங்களுக்கு புதிய உத்வேகத்தையே கொடுக்கும். அதன் பிறகு பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரம் தொழில் வியாபாரம் தொடர்பான வீண் அலைச்சல்கள் ஏற்படும். வாடிக்கையாளர்கள் கிட்ட நீங்க கொஞ்சம் நிதானமா பேசுறது நல்லது. எதிர்பார்த்த பணம் கை வந்து சேரும். தாமதமா வந்தாலுமே உங்களுக்கு உங்களோட மதிப்பிற்கு ஏற்ற நல்ல பெயர் உண்டாகும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு நிர்வாகம் பற்றி யார்கிட்டயுமே நீங்க விமர்சனம் செய்யாமல் இருக்கிறது ரொம்பவுமே நல்லது. பதவி உயர்வு சம்பள உயர்வு கொஞ்சம் தாமதப்படலாம். மனதை தளர விடாதீங்க. நீங்க செஞ்ச அனைத்து நல்ல விஷயத்திற்குமே அதற்கான மதிப்பு கிடைக்கும். கொஞ்சம் தாமதமா. உத்திரம் 1ஆம் பாதம் கொண்ட உங்களுக்கு இந்த வாரம் குடும்பத்தில் இருக்கிறவங்களோட செயல்பாடுகள் உங்களுக்கு டென்ஷன் தருவதாக இருக்கலாம். கணவன் மனைவிக்கிடையே கொஞ்சம் மனம் விட்டு பேசி எடுக்கக்கூடிய முடிவுகள் நல்ல ஒரு மாற்றத்தையும் நல்ல ஒரு பலன்களையுமே உண்டாக்கி கொடுக்கும். அதே போல உங்களுடைய பிள்ளைகள் கிட்ட நீங்க கொஞ்சம் அனுசரிச்சு போறது, அவங்களோட போக்குல கொஞ்சம் விட்டு பிடிக்கிறது நல்லது. நீங்க பிடிச்ச முயலுக்கு 3 கால் அப்படின்னு குழந்தைகள் கிட்ட எப்பொழுதுமே செயல்படாதீங்க. அவங்களோட போக்குல விட்டு பிடிங்க. அப்பதான் உங்களை பத்தி அவங்க புரிஞ்சுப்பாங்க. நீங்க சொல்ற விஷயத்தையுமே காது கொடுத்து கேட்பாங்க.
மேலும் இந்த வாரம் ஏற்படக்கூடிய பாதகங்கள் அனைத்தும் விலக நீங்க திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரரை வணங்கி வருவதன் மூலம் நன்மைகள் உண்டாகும். எல்லா விஷயத்திலுமே உங்களுக்கு வெற்றி கிடைக்கும், வாய்ப்பும் கிடைக்கும். சிவபெருமானின் பரிபூர்ண அருளுமே சிம்ம ராசிகளுக்கு உண்டாகும். இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்குமே திங்கட்கிழமையில சிவபெருமான் வழிபாடு செய்கிறது உங்களோட வாழ்க்கையில எண்ணற்ற நல்ல மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு வழிபாடா பார்க்கப்படுது. அந்த சிவபெருமானின் அருளால் சிம்மராசி அன்பர்கள் உங்களோட வாழ்க்கையில எல்லா நல்ல விஷயங்களுமே கிடைக்க பெற்று நலமுடன் வாழ வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். அதே போல நீங்க தொடர்ந்து திங்கட்கிழமையில சிவபெருமான் வழிபாடு செஞ்சுட்டு வாங்க, நன்மை கிடைக்கும். என்ன சிம்மராசி அன்பர்களே, இந்த பதிவு நீங்க பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும் நினைக்கிறோம். இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பாக்குறவங்களா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற பதிவுகள் உடனுக்குடன் உங்களை வந்தடையும்.